ஒரு விஷயத்தை ஒரு முறை செஞ்சுடுவாங்க, செஞ்சு முடிச்சுட்டு ஏன் செஞ்சோம், எதுக்கு செஞ்சோம், இது இப்படி செய்யாமல் வேறு மாதிரி மாற்றி செஞ்சுருந்தா இருக்குமோ, இது தப்பாக முடிவெடுத்துட்டோமோ, தப்பாக முடிவெடுத்து நம்ம வாழ்க்கையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக்கிட்டோமோ, இப்படி பலவிதமான குழப்பங்கள்லையும் இருந்தாங்க. இந்த காலகட்டம் ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட சுய ஜாதகத்தை நீ அனலைஸ் பண்ணிக்கோ. அப்போ செய்யக்கூடாது, தாராளமாக செய்யலாம். ஆனால் இந்த சனி பயிற்சியில் சுற்றி சுழண்டு எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஆனால் அதற்கான பலன் கிடைச்சதானா கிடைக்கல. உடலும் ரொம்ப அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நிலைமை தான் அவங்க பட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல வாக்கு விட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த வாக்கு விட்டதை தான் பிடிச்சிக்கிட்டு அவங்கள அடிடா அப்படின்னு சொல்லிட்டு தர்மடி கொடுத்தது யாருன்னா அதில் கும்பராசி நேயர்கள் செம்ம அடி வாங்கின ஒரு ஆளாக இருப்பாங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டு இப்போ பொருள் தேடி இவங்க பயணிப்பாங்க. அந்த காலம் இதுதான். 7ஆம் இடத்துல கேது இருக்கு அப்படின்னா டெக்னிக் இவங்களை அணுகக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரக்தியோட ஒரு இதோட தான் இருப்பாங்க. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சனியோடு சேர்ந்து ராகு கேதுவை சேர்த்து கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் பெட்டர். கும்பராசிக்காரன் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா என் மனசை விட்டு பேசியிருக்கியா, உன் மனசில் உள்ள கவலை என்னைக்கா சொல்லியிருக்கியாப்பான்னு சொல்ல மாட்டேன். மனசுக்குள்ள அவ்வளோ கவலை வச்சுருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாத்தையும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, எனக்கு அது போதும் அப்படின்னு தன்னுடைய வருத்தங்களை உள்ளே வச்சுக்கிட்டு வெளிப்படையாக சிரிச்ச முகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். புதிதாக யாராவது தொழில் பண்ண சொல்லி உங்களை தூண்டி விடுவாங்க. ஏன்னா உங்களோட காசு இப்போ நல்லா வரும், வருமானங்கள் நல்லா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தொழில் பாரு, இந்த தொழிலை பாரு தூண்டி விடுவாங்க. சிவனேன்னு இருங்க, நான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு நான் தொழில் பார்த்துக்கிறேன். ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். 2026 சனிப்பெயர்ச்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு பாதகமாக இருக்குது, இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி 4 ஜோதிடர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். முதலாவதாக நம்ம கூட டாக்டர் ஜோதிடர் தீபா அருளாளர், வணக்கம். வணக்கம். இரண்டாவதாக ஜோதிடர் கஜலட்சுமி மேம், வணக்கம். ஸோ மூன்றாவதாக நம்ம கூட ஜோதிடர் வளர்க்கண்ணன் சார், வணக்கம். வணக்கம். நான்காவதாக நம்ம கூட ஜோதிடர் சுந்தரபாண்டியன் சார், வணக்கம். வணக்கம். தீபாவளி மேம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசிக்கு எப்படி இருக்கு? கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும்மா சனி பகவான் 1 மற்றும் 12க்கு அதிபன். அவங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் அவன் தான் அதிபன். இப்போ கும்பராசி அன்பர்கள் கடந்த 5 வருஷமாக அவங்க பட்டப்பாடு அப்படின்றது அலாதி. அதுக்கும் மேலே கடந்த 2.5 வருஷமாக ரொம்ப இன்டென்சிஃபைடான காம்ப்ளிகேஷன்ஸை அவங்க அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது எனக்கு ஒரு விதமான குழப்பம் அப்படின்றது இருந்துச்சு, ஒரு மந்த நிலை அப்படின்றது இருந்துச்சு, இனம் புரியாத பயம் அதுவும் இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள், நான் ஜஸ்ட் ஒரு வண்டி ஓட்டிட்டு போகிறேன் அப்படின்னா திடீர்னு எனக்கு தோணும், நல்லது தோணாது, கெட்டது மட்டும்தான் தோணும். ஐயோ என்னப்பா நம்ம வண்டி ஓட்டிட்டு போகிறோம், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஆக்சிடென்ட்டில் ரொம்ப நாள் படுக்கையா இந்த சினிமாலாம் காமிப்பாங்களா, அந்த மாதிரி கோமட்ட ஸ்டேஜில் போயிட்டா என்ன பண்ணுறது, என் குழந்தைங்களை யார் காப்பாற்றுவா, என் பிள்ளை குட்டிங்களை யார் காப்பாற்றுவா, என் மனைவி யார் காப்பாற்றுவா, இப்படி ஒரு விதமான குழப்பம், மந்த நிலை, எது எடுத்தாலும் ஒரு விட்டேத்தியான ஃபீலிங். ஒரு விஷயத்தை ஒரு முறை செஞ்சுடுவாங்க, செஞ்சு முடிச்சுட்டு ஏன் செஞ்சோம், எதுக்கு செஞ்சோம், இது இப்படி செய்யாமல் வேறு மாதிரி மாற்றி செஞ்சுருந்தா இருக்குமோ, இது தப்பாக முடிவெடுத்துட்டோமோ, தப்பாக முடிவெடுத்து நம்ம வாழ்க்கையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக்கிட்டோமோ, இப்படி பலவிதமான குழப்பங்கள்லையும் இருந்தாங்க. இந்த காலகட்டம் அந்த மாதிரி பல குழப்பங்கள் அப்படின்றத உங்களுக்கு தீர்ந்துருச்சுமா. நெஞ்சு மேலே 5 பாறாங்கல் இருந்துச்சு, 5 பாறாங்களில் 4 பாறாங்களும் தூக்கி வச்சாச்சு, ஒரே ஒரு பாறாங்கல் தான் இருக்குது. அப்போ என்னென்னா ஆஸ்வாசப்படுத்திக்கினேன், முதல்ல இருந்ததை விட நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற அமைப்பு ஒன்று பெருசாக இருக்குமா. அதுக்கும் மேலே இவங்க வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில் இருக்காங்க, பாத சனியில் இருக்காங்க. பாத சனி அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 75 to 80% அவங்களோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஓவரைட் ஆயிடுச்சு. ஸ்டில் 20 to 25% தான் இருக்குது. இருந்தாலும் சனியாச்சே, சனிக்குன்னு உரிய மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட சுய ஜாதகத்தை நீ அனலைஸ் பண்ணிக்கோ. அப்போ செய்யக்கூடாது, தாராளமாக செய்யலாம். ஒரு முறை சுய ஜாதகத்தை பார்த்துக்கே, எவ்வளோத்துக்கோ செலவு பண்ணும், லிப்ஸ்டிக் வாங்க செலவு பண்ணுவோம், சாரீ வாங்க செலவு பண்ணுவோம். ஆண்களாக இருந்தால் சும்மா வந்து பாருங்கள் ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுவாங்க, காருக்கு செலவு பண்ணுவாங்க. நம்மளோட வாழ்க்கை ஒரு ஜாதகம் அப்படின்றது உங்களோட குடும்ப ஜோஷியர்கிட்ட பார்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யறது அப்படின்றது நல்லது. பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க, பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல விட்டு கொடுத்து போயிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக இருந்தோம் அப்படின்னா மட்டும் போதுமானதுமா, நிறைய நல்லது நடக்கும். அதுக்கும் மேலே இப்போ நிறைய பேர் வீடு கட்டுவாங்க.
இப்போ கும்பம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க. ரொம்ப சிம்பிள். வீடு கட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அழகாக அந்த ஒரு நல்ல இடம் வாங்கியிருப்பாங்க, மனசுக்கு ரொம்ப பிரியமான இடம் வாங்கியிருப்பாங்க. அந்த இடத்துல போய் வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணல் கொண்டு போய் போடுவாங்க, செங்கல் கொண்டு போய் போடுவாங்க, ஜல்லி கொண்டு போய் போட்டாங்க. எதிர் வீட்டுக்காரன் உடனே வந்துடும், எனக்கு ரோடை நீ பிளாக் பண்ணிட்ட, எனக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு நாள் டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா பரவாயில்ல. ஒரு 2 நாள் கழிச்சு பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து தெருவுக்கு போகிறவங்களாம் வந்து சொல்லுவான், நீ எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்ற தேவையில்லாமல் ஒரு விதமான குழப்பம் அப்படின்றது வரும். அப்போ நம்ம யோசிக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டோமோ, இந்த இடத்துல இடம் வாங்கி இல்லாமல் இருந்திருந்தா, வேற இடத்துல இடம் வாங்கியிருந்தா, வாங்கினது கூட தப்பு இல்லை, கட்ட உட்காந்தது தப்போ அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும். எந்த குழப்பமும் வேண்டாம். நம்ம இடம் நம்ம கட்டுறோம். இன்னைக்கு காம்ப்ளிகேஷன் பண்ணுறவங்க நாளைக்கு வந்து கரப்பிரைஸு கூப்பிட்டு அழகாக சாப்பிட்டுட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம் சார் கை கொடுத்துட்டு போவோம். பெருசாக கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி நம்மளோட ஒரு ஹிடன் சீக்ரஸிஸ், மறைமுக உறவுகள், இதை மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளை கொஞ்சம் ட்ராப் பண்ணிகிட்டே இருக்கும். அது நம்ம மூளையை தின்னுட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டம் அந்த மூளையை தின்றது இருக்கிறவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க கவலைப்பட வேண்டியதில் இந்த மூளையை தின்றது அவங்களால நம்மளுக்கு மென்டல் ப்ரெஷர் எல்லாமே ரிலீவ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். செய்கிற தொழிலை நீ ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற அப்படின்னா 100 ரூபாய்க்கு வேலை செய்கிற அப்படின்னா 90 ரூபாய் கண்டிப்பாக கிடச்சிடும். 10 ரூபாய் வீணாக போயிடுமே. அப்போ அந்த வேலையை செய்கிறதா செய்ய வேண்டாமா? லாபத்தில் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த 10 ரூபாய் வீணாக போயிடுமேன்னு யோசிக்காத. அந்த 10 ரூபாய்க்கான ஒரு விஷயம் உனக்கு அனுபவமாக இருக்கும். நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் அப்படின்றத இந்த காலகட்டம் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கும்பம் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நீ பாட்டு உன் வேலையை செய். பெருசாக வந்து எதையுமே யோசிக்காத. இந்த காலகட்டம் ஒரு இனம் புரியாத குழப்பமும் இருக்கும். அதே மாதிரி ஜென்மத்திலே ராகு இருக்கிறதுனால நிறைய கும்பராசி என்ன தெரியுமா யோசிப்பாங்க? எதிர் வீட்டுக்காரன் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக சம்பாதிக்க மாட்டான், அடிச்சு பிடிச்சி தான் சம்பாதிக்க ரொம்ப பெரிய ஆளாக இருக்கா. 4வது வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான்? அப்படி தான் பண்ணுறான். நம்ம ஏன் ரொம்ப நேர்மையாக இருக்கணும், நம்ம ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் தூண்டும். எண்ணங்களை ராகு பகவான் தூண்டி வைப்பா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? செய்யலாமா? செய்யக்கூடாது. ஏன்னா நீ கும்பத்தில் பிறந்துட்ட. ஆல்வேஸ் ஹானஸ்டி. ஏன்னா சனியினோட ஆதிக்கத்தில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்றதுல எப்பயுமே ஹானஸ்ட்டாக, ஏன் வழி நேர் வழி, உன் வழி தனி வழியாக இருக்கலாம், ஆனால் நேர் வழியாக இருக்கணும். நேர் வழியாக இருந்தால் முன்னேற்றம் அப்படின்றது உறுதி. எக்காரணத்தை கொண்டு குறுக்கு வழியில் போகக்கூடாது. நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக இந்த சின்ன சின்ன விஷயங்களில் காஷியஸாக இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குமா? கஜலட்சுமி மேம், நீங்கள் சொல்லுங்கள், கும்பம் சனி பயிற்சி எப்படி இருக்குது? கும்பராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டப்பட்டுட்டாங்க. கும்பத்தில் சனி ஏன் அப்படின்னா ஜென்ம சனியாக இருக்கும்போது பயங்கர பதட்டம், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, வெளி வட்டாரத்தில் ஒரு பிரச்சனை, நம்பி ஏமாறுறது. எவ்வளோ சிம்மத்துக்கு எப்படி இருக்கோ அதே குணம் தான் கும்பத்துக்கும். எல்லாரையும் அரவணைச்சு போகணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ராசியான கும்பம். மர்ம நிறைந்த ராசி தான், சனி பகவானோட ராசி தான். கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்தாலும் வெரி டேலண்டட் பர்சன் யாருன்னா கும்பராசிக்காரங்க. ஆனால் இந்த சனி பயிற்சியில் சுற்றி சுழண்டு எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஆனால் அதற்கான பலன் கிடைச்சதானா கிடைக்கல. உடலும் ரொம்ப வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நிலைமை தான் அவங்க பட்டாங்க. குடும்பத்தில் யாரும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா புரிஞ்சிக்கல. ஏன் அப்படின்னா வாக்கு அவங்க எல்லாமே பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல வாக்கு விட்டுறாங்க பார்த்தீங்களா. அந்த வாக்கு விட்டதை தான் பிடிச்சிக்கிட்டு அவங்கள அடிடா அப்படின்னு சொல்லிட்டு தர்மடி கொடுத்தது யாருன்னா அதில் கும்பராசி நேயர்கள் செம்ம அடி வாங்கின ஒரு ஆளாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக வேணும். அதுலேயும் வயிறு சார்ந்த பிரச்சனை ரொம்ப கவனம் வேணும். எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி 10 முறை யோசிச்சு பண்ணுங்கள். யாரோடைய கைடன்ஸ் வாங்கி பண்ணுங்கள். முக்கியமாக அவங்களுக்கு நிதானம் தேவை, மனதைரியம் தேவை, மெடிடேஷன் கண்டிப்பாக வேணும், யோகாசனம் பண்ணுங்கள், கடவுளோட நம்பிக்கை வச்சுக்கோங்க. கும்பராசி கடவுள் நம்பிக்கை இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் முழுமையாக நம்புவாங்களான்னா நம்ப மாட்டாங்க. அதை மட்டும் கடவுள் ஏதாவது ஒரு கடவுள் இல்லை சித்தரை பிடிச்சிக்கும் போது அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். வளர்க்கணன் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது? கும்பராசியை பொறுத்த மட்டும் ராசியாதிபதி சனி தான். இவ்வளவு காலம் அவங்க என்ன பண்ண, பல பேரால் என்ன பேர் வாங்கினாங்க அப்படின்னா செல்ஃபிஷ், எல்லா செலவும் அவனுக்கே பண்ணிக்கிட்டான், நமக்கு என்ன பண்ணா அப்படின்னு அவங்க குடும்பத்தினர்களோ நண்பர்களோ எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போது தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வர்றார். அப்போ இப்போ என்ன பண்ணுவாங்க? செலவு பண்ணால் கூட குடும்பத்துக்காக செலவு பண்ணுவாங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டு இப்போ பொருள் தேடி இவங்க பயணிப்பாங்க. அந்த காலம் இதுதான். அப்போது இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இல்லானை இல்லாலும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன இல்லாள் அப்படின்னா, கட்டிய மனைவியாக இருந்தாலும் இல்லத்தை ஆள்பவளாக இருந்தாலும் அவனிடத்துல பொருள் இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட ஏன் பழகணும்? ஒரு வேண்டா வெறுப்பாக பழகுவாங்களாம். அதுதான் இல்லானை இல்லாலும் வேண்டாள்.
ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள் அப்படிம்பாங்க. ஈன்றெடுத்த தாய் அம்மா தான், பெத்தது தான், அவங்க தான் வளர்க்குறாங்க. இவ்வளவு காலம் பாலூட்டி சீராட்டி வளர்த்தது அவங்க தான். ஆனால் செல்வம் இல்லைன்னா மகனாக இருந்தாலும் தூக்கி எறியக்கூடிய தன்மை இருந்து மீளக்கூடிய காலமாக இது இருக்கும். ஏன் இப்போ தான் பொருள் சேர்க்க போகிறாங்கல்ல, அதனால் அந்த பழமொழிக்கு மாற்றாக இனிமே தான் அவங்க பயணிக்க போகிறாங்க. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடும்பாங்க. அப்போது பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் இந்த காலகட்டத்தில் தான் இவங்களுக்கு இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இவங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசவே முடியாது இந்த காலகட்டத்தில். அதாவது ராசியிலே பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறதுனால சிறு குழப்பங்கள் அதெல்லாம் இருக்கும், ஒரு விதமான பீதி அப்படிலாம் இருக்கும். ஆனால் இதுலேருந்து வெல்வதற்கு ஒரு சிறந்த விஷயம் இருக்குது, மாற்றி யோசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் உன் லைஃப்பை நீ எப்படி எடுத்துகிட்டு போன, அதுலேருந்து ரிவர்ஸாக எடுத்து பார்த்தோன்னா அதோட டெக்னிக் தெரிஞ்சிடும். லைஃப்பை எப்படி கொண்டு போகணுங்கிற டெக்னிக் இந்த காலகட்டத்தில் புரிஞ்சிக்க முடியும். 7ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா டெக்னிக் இவங்களை அணுகக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரக்தியோட ஒரு இதோட தான் இருப்பாங்க. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சனியோடு சேர்ந்து ராகு கேதுவை சேர்த்து கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் பெட்டர். அப்போது 2ஆம் இடத்துல சனி இருந்தால் இன்னும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வாக்கில் பார்த்திங்கன்னா அதாவது வார்த்தை அதில் கொஞ்சம் கவலை துக்கம் இதெல்லாம் இருக்கும். அந்த ஸ்வீட்டாக பேசுகிறது வராது, வந்தால வாவானா எப்படி வரும், வராது. ஏன், துக்கக்காரகன் இல்லையா. அதனால் அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் பழமை கொஞ்சம் துக்கம் இதெல்லாமே இயல்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். சரி, இந்த பார்வை இங்கேருந்து எதை செலுத்துதுன்னா 4ஆம் பாவத்தை பார்க்குது. அப்போது சுகஸ்தானத்தை பார்க்குது. அப்போது சுகம் கொஞ்சம் தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்வை செலுத்துறது. அதனால் மர்மமான நோய்கள் அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்தால் உடனே ஹெல்த் செக்கப் இவங்க பண்ணிக்கணும். அடுத்து தன்னுடைய 11ஆம் இடத்துக்கு, அதாவது கும்பராசினுடைய 11ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை வரப்போகுது. அப்போது நண்பர்கள், பழைய நண்பர்கள் இவங்க எல்லாமே அறிமுகம், அதாவது மறந்து போயிருப்போம். ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி வரும் இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டமாக அமையும். எனிவே இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% இவங்களுக்கு பெட்டர் தான். சுந்தர்பாண்டியன் சார், நீங்கள் சொல்லுங்கள், கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு குதூகலமான காலமாக இருக்கும்? உறுதியாக கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லாத காலம், ஒரு மகிழ்ச்சிகளையும் குதூகலமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் இவங்களுடைய அதிபதியாக இருந்தாலும், சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் தான், கும்பராசியில் தான் திரிகோண ஸ்தானம் பெறுகிறார். ரொம்ப ஒரு வில்பவர் பெறக்கூடிய ராசியே கும்பராசி தான். ஏன் அவர் அந்த இடத்துல திரிகோணம் பெறுறாருன்னா, ஒரு கோவிலில் உள்ள நம்மளுடைய விக்கிரகங்கள்லாம் கும்பிட்டு வரோம், மிகப்பெரிய தெய்வங்கள்லாம் கும்பிடுவோம். ஆனால் யாராச்சும் கும்ப கலசத்தை கும்பிடாமல் இருப்பாங்களான்னா கும்பிடாமல் இருக்க முடியாது. அதனால தான் கும்பத்தில் சனி பகவான் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் வில்பவர் ஆகிறார். அப்போ சனி பகவானை அந்த ராசியில் இருந்து இவங்களுக்கு நிறைய விஷயங்களில் பக்குவப்படுத்தினார். நிறைய போராட்டங்கள், நிறைய தடைகள், நிறைய ஒரு மன அழுத்தங்களை கொடுத்தாங்க. கும்பராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக என் மனசை விட்டு பேசியிருக்கியா, உன் மனசில் உள்ள கவலை என்னைக்கா சொல்லியிருக்கியாப்பான்னு சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ள அவ்வளோ கவலை வச்சுருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாத்தையும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, எனக்கு அது போதும் அப்படின்னு தன்னுடைய வருத்தங்களை உள்ளே வச்சுக்கிட்டு வெளிப்படையாக சிரிச்ச முகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதனால கும்பராசியை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, உனக்கு என்னையா நீ ராஜா, உனக்கு என்னம்மா நீ கொடுத்து வச்சவம்பாங்க. ஸோ ஒரு நாள் நம்ம இவர் சொல்லுவார் ரகுவரன் சார், அந்த மாதிரி ஒரு நாள் நீ இருந்து பாரு, நீ ஓடிடுவோம், ஊரை விட்டு இல்லை நாட்டை விட்டே ஓடிடுவோங்கிற மாதிரி கும்பராசிக்கு அவ்வளோ வலியும் வேதனையும் மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த வலி வேதனையை நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடு சனி பகவான் கொடுக்க போகிறார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய முயற்சிங்கிறது அளவு கடந்தது. ஒரு 5 நிமிஷம் முயற்சியை கிட்டத்தட்ட 5 நாளாக முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அதில் எவ்வளோ தூரம் ப்ளஸ் இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்போசிட் பார்ட்டி இவங்ககிட்ட எப்படிலாம் மைனஸை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி இவங்களுடைய முயற்சியெல்லாம் தடை பண்ணிப்பாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு காம்படிஷன் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு சின்ன வாண்டு வர்றியா சண்டைக்கு வரியாங்கிற மாதிரி தான் கும்பராசிக்காரங்களை வீண் வம்பு, அவங்களோட வயது குறைந்தவங்கலாம் இவங்களை பாடாக படுத்திருப்பாங்க. டேய் என்னுடைய அனுபவம்டா உன்னோட வயது, ஏன்டா என்னை படுத்துறேன்னா, நான் யார் தெரியுமா, நான் வில்பவரானவன், என்னால் முடியும் அப்படின்னு இவங்களை பாடாக படுத்திருப்பாங்க. ஸோ அந்த பாடாக படுத்தினவன் இவங்களை வச்சு செஞ்சவன் அத்தனை பேருமே ஓட போகிறான், ஊரை விட்டு இல்லை நாட்டை விட்டு. அப்படிங்கிற மாதிரி அவங்க லைஃப் மாறப்போகுது. இவங்களுடைய முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். முடியாதுங்கிற வார்த்தை கும்பராசிக்கு இனிமேல் கிடையாது அப்படின்னு நம்ம ரெக்கார்டில் எழுதி கொடுக்குற அளவுக்கு சனி பகவான் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். சரி, 2ஆம் இடத்துக்கு சனி போயிட்டாரே, வேறு ஏதாவது பாதிப்பாக இருக்கான்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா,
ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ பழைய வண்டி வாகனங்கள் வாங்காதீங்க, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குங்க. இல்லை முடிஞ்ச அளவு வண்டி வாங்காமல் இருக்கிற வண்டியை ஓட்டிக்கோங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. அதுபோல் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. புதிதாக யாராவது தொழில் பண்ண சொல்லி உங்களை தூண்டி விடுவாங்க. ஏன்னா உங்களோட காசு இப்போ நல்லா வரும், வருமானங்கள் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தொழில் பாரு, இந்த தொழிலை பாரு தூண்டி விடுவாங்க. சிவனேன்னு இருங்க, நான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு நான் தொழில் பார்த்துக்கிறேன், தயவுசெய்து நீ தூண்டாத, நீ யார், நானாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கும்பராசிக்காரன் கரெக்டாக இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா இவங்கள தொழில் தொடங்க சொல்லுவாங்க, இவங்க நல்லா காசை போட்டு செய்வாங்க, அதை நிர்வாகம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வில்லங்கமாக அவங்களுக்கே அமைச்சிக்கிடுவாங்க. ஸோ இதில் கவனம் தேவை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இவங்களை விட வயது குறைந்தவர்கள் செய்த சேட்டையெல்லாம் இனிமேல் சரியாயிடும். இவங்களை விட வயது மூத்தவங்க இப்போ ஆரம்பிப்பாங்க, நான் வர்றேன் பார்த்தியா அப்படிம்பாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். இவங்களை விட வயது மூத்த சகோதரியாக இருக்கட்டும், கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், ஸோ இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் கும்பராசி உறுதியாக குதூகலமான மகிழ்ச்சியான தருணத்தை சந்திக்க முடியும். கவனங்கிறத மைண்டில் வச்சுட்டு சிறப்புங்கிறத சிறப்பாக எடுத்துகிட்டு செயல்பட ஆரம்பித்தா வெற்றி உறுதி. எங்களுக்கான வழிபாடு என்ன? இந்த சொன்ன விஷயங்களில் சின்ன சின்ன விஷயம்லாம் கொஞ்சம் மனசை டிஸ்டர்ப் பண்ணுது. சந்தோஷம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சின்னதாக ஒரு லைட்டு வெளிச்சத்தை குறைக்கிறீங்க, அந்த லைட்டு வெளிச்சத்தை பவரை கூட்டுறதுக்கு என்ன பண்ணலாம்? நாங்கள் குதூகலமாகவே டோட்டலாகவே இருக்க என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ராகு வேறு ராசியில் உட்காந்துருக்கார். அவரெல்லாம் இந்த வருஷம் தான் கடக்க முடியும், உடனே தூக்கி போட முடியாது. சனி தான் போகிறாரு, ராகுவை தூக்கி போட முடியும். அப்போ நம்ம பத்திரகாளியம்மனை மனசார பிடிச்சிட்டு தாயே நீ தான் உறுதுணை அப்படின்னு நின்றுட்டாங்கன்னா கும்பராசிக்கு உறுதியாக அம்மனுடைய அருளால் அனைத்தும் நடக்கும், வெற்றி உறுதி.